So the question is it right to that the fire of hell will prevent me from sinning? பாவத்தில் நரகத்தின் அந்த அக்கினி பாவத்திலிருந்து என்னை விலக்கி வைப்பது சரியான காரியமா? Yes. நல்லது. But that is the second best way. ஆனால் அது இரண்டாவது சிறந்த முறையா இருக்க முடியும். Jesus did not say, if you are afraid of hell, keep my commandments. இயேசு கிறிஸ்து நீங்கள் நரகத்திற்கு பயப்படுவீர்களானால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. That is a good way. அது ஒரு நல்ல வழிதான். But Jesus said, John 14:15, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் if you love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Not if you don't want to get to hell, keep my commandments. நீ நரகத்துக்கு போக வேண்டாம் என்றால் என் கற்பனைகளை கைக்கொள். That is the second best way. அது இரண்டாவது சிறந்த வழி. Best way is, சிறந்த வழி if you love me, keep my commandments. என்னை நேசிப்பீர்கள் என்றால் என் கற்பனைகளை கைக்கொள். There are two fires. இரண்டு விதமான அக்கினி. One is the fire of hell. ஒன்று நரகத்தின் அக்கினி. That can keep you from sinning. அது பாவத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும். There's another fire. இன்னொரு அக்கினி. The fire of a fervent love for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கென்று தீராத ஒரு வாஞ்சை. That fire also can keep you from sinning. அந்த அக்கினியும் உங்களை பாவத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள முடியும். In the beginning, ஆரம்பத்திலே you keep from sinning because of the fire of hell. That's good. நரக அக்கினியினாலே நீங்கள் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள், அது நல்லது. We can say that is like school. அது பள்ளிக்கூடத்தை போன்றது. Then you go to college. அதற்கு பிறகு கல்லூரிக்கு போகிறீர்கள். Where you keep from sinning because of the fire of love for Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அன்பின் அக்கினி நிமித்தமாக நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். So if you haven't gone to college, at least study in school. நீங்கள் கல்லூரிக்கு போகவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பள்ளியிலே படியுங்கள். If you can't obey the commandments because you love Jesus fervently, இயேசு கிறிஸ்துவை அதிகம் நேசிப்பதினாலே நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருந்தாலும், at least obey the commandments out of the fear of the fire of hell. அந்த நரக அக்கினி நிமித்தமாவது நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Jesus taught that. அது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். See Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் in verse 22, 22ஆம் வசனம். Matthew 5:22. மத்தேயு 5:22. If you are angry with your brother, you'll be guilty before the court. நீ உன் சகோதரனிடத்திலே கோபித்துக் கொண்டால் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பாய். And if you say something that is in your heart, உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு வார்த்தை, and then from that anger from your heart comes out in your mouth with a few words, ஒரு சில வார்த்தையின் மூலமா அந்த கோபம் உங்கள் then you'll be guilty before the Supreme Court. அப்பொழுது நீங்கள் நியாய ஆலோசனை சங்கத்திற்கு and then some more comes out from your heart, some more evil things against your brother. உங்கள் சகோதரனுக்கு விரோதமாக இன்னும் அதிக தீமையான காரியங்கள் இருதயத்தில் then you can go to hell. அதற்கு பிறகு நீங்கள் எரி நரகத்துக்கு போக முடியும். Your anger can send you to hell. உங்கள் கோபம் உங்களை நரகத்திற்கு எடுத்து செல்ல முடியும். So Jesus was saying, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், at least the fire of hell should keep you from anger. நரக அக்னி உன்னை பாவத்தில் உன்னை கோபத்திலிருந்து தூரமாய் காத்துக்கொள்ளட்டும். So Jesus himself threatened people with hell if they get angry. அவர்கள் கோபிக்கும் பொழுது நரகத்துக்கு போவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே ஜனங்களிடத்தில் சொன்னார். I am not afraid to tell people you'll go to hell. நீ நரகத்துக்கு போவாய் என்று சொல்வதற்கு எனக்கு சொல்வதற்கு பயமில்லை. That's the second best way of keeping from anger. கோபத்திலிருந்து விலகி இருப்பதற்கு அது இரண்டாவது சிறந்த வழி. But the best way is, ஆனால் சிறந்த வழி என்னவென்றால், where I love Jesus so much I don't want to get angry. நான் அதிகமாக இயேசுவை நேசிப்பதனால நான் கோபப்படுவதில்லை. Then I have come to college. நான் அது கல்லூரியிலே வந்திருக்கிறேன். Otherwise I am in school. இல்லை என்றால் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். At least let the fire of hell keep me from getting angry. நரக அக்னியாவது நீங்கள் கோபப்படாமல் இருக்கும்படி உங்களை காத்துக்கொள்ளட்டும். Jesus said, இயேசு கிறிஸ்து in verse 29, 29ஆம் வசனத்தில், verse 28, 28ஆம் if you lust after a woman, you're sinning. நீங்கள் ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும்போது நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். And so if your right eye makes you lust, உன் வலது கை உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் pull it out. அதை பிடுங்கி எறிந்து போடு. Otherwise verse 29 you'll be thrown into hell. இல்லை என்றால் நீ எரி நரகத்துக்கு தூக்கி எறியப்படுவாய். If your right hand makes you sin in a sexual way, உன்னுடைய வலது கரம் பாலியத்துக்குரிய பாவம் செய்யும்படியாய் உனக்கு இடரல் உண்டாக்கினால், in a sexual way, பாலியத்துக்குரிய பாவம் செய்யும்படியாய் cut it off. அதை வெட்டி போடு. Otherwise verse 30 you can go to hell. இல்லை என்றால் 30ஆம் வசனத்தின்படி நீங்கள் நரகத்துக்கு போக. So the Lord is saying, ஆண்டவர் சொல்கிறார், if you sin sexually you can go to hell. நீங்கள் பாலியத்துக்குரிய பாவங்களை செய்வீர்கள் என்றால் நரகத்துக்கு போக முடியும். In your thoughts or with your hands. உங்களுடைய சிந்தையிலோ உங்களுடைய கரத்தினாலோ. So at least let the fear of hell keep you from dirty thoughts. நரக அக்னியாவது அந்த அசுத்தமான எண்ணங்களிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளட்டும். Not the best way. அது சிறந்த வழி அல்ல. Second best way. இரண்டாவது வழி. But some believers need the second best way. ஆனால் சில விசுவாசிகளுக்கு அந்த இரண்டாவது வழி அவசியமாய் இருக்கிறது. Because they don't have the best way, which is I love Jesus so I never want to have dirty thoughts. நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன் அதனால் நான் அசுத்தமான எண்ணம் கொள்ள மாட்டேன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. All of you can choose. நீங்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளலாம். You may start with the second best way. I am afraid of hell so I don't want to have dirty thoughts.
thoughts. அந்த நரகத்துக்கு பயந்து இரண்டாவது வழியிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம். I don't want to go to hell, so I don't want to get angry. நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை, அதனால நான் கோபப்பட மாட்டேன். God wants you to move on from there. அதிலிருந்து நீங்கள் மேலோங்கி போக வேண்டும் என்று தேவன் The எதிர்பார்க்கிறார். fire of hell prevents you from sin. Good. நரக அக்னி உங்களை பாவத்திலிருந்து தடை செய்தால் நல்லது. Move on from there to the fire of love for Jesus Christ. அதிலிருந்து மேலோங்கி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஆவியின் அக்னியினால் நீங்கள் அதை விலக்கி விடுங்கள். Now I can say this today. இந்த நாளிலே நான் சொல்ல முடியும். I want to stay from anger, not because God will punish me, ஆண்டவர் என்னை தண்டிப்பார் என்பதனாலே நான் கோபத்திலிருந்து விலகி இருக்க but விரும்பவில்லை. because I love Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதினாலே. I don't want to lust with my eyes, not because God will punish me, எனக்கு தண்டனை கொடுக்கும் என்பதனாலே நான் கண்களால் இச்சிப்பதில்லை, but because I love Jesus. நான் இயேசுவை நேசிப்பதினாலே. I have moved on from school to college. நான் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு நான் முன்னேறி I'm போயிருக்கிறேன். not saying school is bad. பள்ளி மோசமானதுன்னு சொல்லவில்லை. Fear of hell is good. Jesus himself said that. அந்த நரகத்தின் பயம் நல்லது, இயேசுவே அதை சொன்னார். But it's not the best way. ஆனால் சிறந்த வழி அல்ல. It's the second best way. அது The இரண்டாவது best சிறந்த way வழி. is John 14:15. சிறந்த வழி யோவான் 14:15 If you love me, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் keep my commandments. என் கற்பனைகளை Don't கைக்கொள்ளுங்கள். get angry. Don't கோபப்படாதீர்கள். lust after women. ஸ்திரியை இச்சையோடு Speak பார்க்காதீர்கள். the truth. சத்தியத்தை Love பேசுங்கள். your enemies. உங்கள் எதிராளிகள் Bless நேசியுங்கள். those who curse you. உங்களை சபிக்கிறவர்களை Not ஆசீர்வதியுங்கள். because you're afraid of hell. நீங்கள் நரகத்திற்கு பயப்படுவதனால் அல்ல. If you always live afraid of hell, எப்பொழுதுமே நரகத்துக்கு பயந்து வாழ்ந்து in a கொண்டிருப்பீர்கள் sense என்றால் that's always being in the kindergarten. அது எப்பொழுதுமே நீங்கள் ஆரம்ப பள்ளியிலே படிப்பது போல. It's good. You need kindergarten. ஒரு ஆரம்ப பள்ளி அவசியமாக Don't இருக்கிறது. live there forever. ஆனால் எப்பொழுதும் அங்கேயே தங்கி Do விடாதிருங்கள். you want your children to always be in kindergarten? எப்பொழுதுமே உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப பள்ளியிலே இருக்க வேண்டும் என்று How many விரும்புகிறீர்களா? of your children you're so eager they must finish school and go to college? அவர்கள் எவ்வளவு சீக்கிரமா பள்ளி முடித்து கல்லூரிக்கு போக வேண்டும் என்று What விரும்புகிறீர்கள்? about you yourself going from school to college spiritually? நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு எப்பொழுது போக So போகிறீர்கள்? remember there are two fires. இரண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு The fire of விதமான hell நரக அக்னி, and the fire of a fervent love for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பின் அக்னி. See in Song of Solomon, உன்னத பாட்டிலே Song of Solomon is a picture of a bride and the bridegroom. உன்னத பாட்டு மணவாளனும் மணவாட்டிக்கும் இடையில் இருக்கிற The bridegroom is Jesus Christ அங்க இருக்கிற மணவாளன் இயேசு கிறிஸ்து. and the bride is you and me. நீங்களும் நானும் தான் மணவாட்டி. So here it says உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது that it talks about love like a fire. அன்பு அக்னியை போன்றது என்று சொல்லப்படுகிறது. Song of Solomon chapter 8 உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். He's talking about love. அன்பை குறித்து பேசப்படுகிறது. Put me like a seal over your heart, the bridegroom is saying. அந்த மணவாட்டி சொல்கிறார், No, the bridegroom. மணவாளன் சொல்கிறார், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் Put me like a seal over your heart, உமது இருதயத்தின் like a மேல் seal on முத்திரையாய் your போல, arm. உமது புயத்தின் முத்திரையை போல. Because love is as strong as death. நேசம் மரணத்தை போல் வலிது. And in verse further, the fire of love is like the flashes of fire, the very flame of the Lord. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாய் இருக்கிறது, அதன் தணல் அக்னியிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. The jealousy spoken of here is the jealousy of love. இங்கு சொல்லப்படுகிற அந்த நேசம் என்பது அன்பின் நேசம். Jealousy, பொறாமை. that means the bridegroom is so jealous for his bride that he doesn't want her to love anybody else. It's a good type of jealousy. அந்த மணவாளன் தன் மணவாட்டி மேல் அவ்வளவு வைராக்கிய வாஞ்சையா இருப்பதினாலே இவர் யாரையும் அவள் நேசிக்க கூடாது என்று விரும்புகிறான். I'm jealous for you that you must only love me. நீ என்னை மாத்திரம்தான் நேசிக்க வேண்டும் என்று நான் உன்மேல் வைராக்கியமாய் இருக்கிறேன். Paul said that for the Corinthians. I'm jealous for you with a godly jealousy. பவுல் கொரிந்தியரை பார்த்து சொன்னார், தேவ நிமித்தமா நான் உங்கள் மேல் வைராக்கியமாய் இருக்கிறேன். That I want you to love only the Lord. தேவனை ஆண்டவரை மாத்திரம் தான் நீங்கள் நேசிக்க வேண்டும். I don't want you to love the world or sin or anything. உலகத்தையோ பாவத்தையோ நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. That's the type of the jealousy of love spoken here. அப்படிப்பட்ட அந்த நேச வைராக்கிய அக்னி like a fire. Such love is like a fire. அது அக்னி ஜுவாலை போல் இருக்கிறது. What type of fire is this? அது எப்படிப்பட்ட அக்னியா இருக்கிறது? Verse 7, many waters cannot quench this fire. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. Rivers cannot quench it. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. Have you ever heard of a fire where you send a river and the fire is still burning? It burns up the whole river. ஒரு பெரிய ஆற்றை அனுப்பி கூட அந்த நெருப்பை அணைக்க முடியாமல் எரிந்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? When a house catches fire, people
pour buckets of water, ஒரு வீடு எரிந்து போகும்பொழுது பக்கெட்ல தண்ணீரை ஊற்றுகிறார்கள். and the fire engines will come with a hose to put down that fire with அந்த நெருப்பை அணைக்கிற jets of water. பைப்பை எடுத்து கொண்டு வந்து அந்த தண்ணீரை அதன் மேல் அடிக்கிறார்கள். But this fire is so strong that even if a river comes, the whole river will be burnt up. இந்த அக்கினி அவ்வளவு வலிமையானது, ஒரு தண்ணீர் ஆறு வந்தாலும் கூட அந்த தண்ணீர் ஆறு We can எரிக்கப்படுகிறது. say when Jesus was crucified, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது the rivers of Satan's hatred tried to but sent at him, சாத்தான் தன்னுடைய பகையை ஆறுகளைப் போல அவருக்கு விரோதமாய் அனுப்பினான். but the fire of Jesus' love quenched rivers of hatred. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த அக்னியின் அன்பு அந்த பகை எல்லாவற்றையுமே அது மறைத்து போட்டது. How do we know? அது எப்படி நமக்கு தெரியும்? Because at the end of all those rivers of hatred flung at him, அவர் மேல் விரோதமாய் வந்த எல்லா விதமான அந்த பகையின் ஆறின் மத்தியிலும் he said, Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Love quenched all those rivers of hatred. அந்த அன்பு எல்லா விதமான அந்த தண்ணீர்களை அவித்து போட்டது. So love is a fire. அந்த அன்பு தண்ணீர் ஆறை போன்றது. Hell is a fire. நரகம் ஒரு அக்னி. You can stay away from sin out of the fear of the fire of hell, அந்த நரகத்தின் அக்னிக்கு பயந்து நீங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழலாம். or you can stay away from sin because of the fire of the love of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பின் அக்னி நிமித்தமாய் நீங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழலாம். So you must move on from the fear of hell to the fire of love for Jesus Christ. அந்த நரகத்தின் அக்னியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த தனியாத அன்பின் அக்னிக்கு நேராய் நீங்கள் மேலோங்கி போக